இப்பெல்லாம் நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு 10-15 பேர் வந்துருவாங்க. நீ என்ன அம்பானியா அதானியா உன்னாலாம் முடியாது, அவங்க 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க, 50,000 கோடி ப்ராஃபிட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ற கமெண்ட்ஸ் நம்மள நோகடிக்குது. கரெக்டா? எனக்கு தெரியுங்க. ஆனா இவங்களோட 2 பேர் ஹிஸ்டரியை யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி தான் இன்னைக்கு அவங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ல இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் டர்ன் ஓவர் பண்றாங்க. சரி, இது எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லுறது டாப் 5 பிஸ்னஸ் மேன் என்னென்ன சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, அவங்க எந்த மாதிரிலாம் வளர்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. முயற்சி ஒன்றே திருவினையாக்கும் அப்படிங்கிற ப்ராவர்ப் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யார் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி. இன்னைக்கு வந்துட்டு பெருசாக பேசுகிறாங்க எல்லாருமே. அவர் வந்துட்டு டாப் 1 பிஸ்னஸ் மேன் இந்தியா. அவர் வந்து 11 லட்சம் கோடி ப்ராஃபிட்டை பார்க்குறாரு. அவருக்கு என்ன ஈஸி தான் எல்லாருமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து 16 வயசுல தன்னோட பள்ளி படிப்பை முடிக்காமலே ஒரு வீட்டு கஷ்டத்தினால ஒரு வைர பிஸ்னஸ்ல போயிட்டு அவர் ஒரு தொழிலாளியாக சேர்ந்து அதுக்கப்புறம் வணிக நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு சின்ன பைப் கம்பெனி, சின்ன டெக்ஸ்டைல் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்த்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு பெரிய பெரிய துறைமுகங்கள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இவர் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் கண்ட்ரோல் வருது. ஸோ இதுக்கு அவர் வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இன்னைக்கு நான் ஒரு பைப் கம்பெனி வச்சிருக்கேன், நாளைக்கு இந்தியாவோட வளர்ச்சிக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன்னு அவர் நினச்சி பார்த்தாரா? கனவு கண்டிருப்பாரு. ஆனால் வந்துட்டு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கும் அடுத்தடுத்த லெவல் போகும்போது இன்னைக்கு நான் பைப் கம்பெனியா, நாளைக்கு டெக்ஸ்டைல் வைக்கிறேன் பார், இன்னைக்கு டெக்ஸ்டைல் வச்சா நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார் அப்படின்னு ஒன்றா அவர் நினச்சிட்டே வந்தார். கடைசியில் அவர் பெரிய இடத்த பிடிச்சிட்டாரு. ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், சின்ன கம்பெனி இப்போ இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது பெரிய ரீச் ஆகும். நான் சொல்ல போகிற பர்சன் யாருன்னா, உங்களுக்கு அவங்களோட பிராண்டு நல்லா தெரிஞ்சிருக்கும், பஜாஜ். ஸோ பஜாஜ் சொன்னாவே தெரியும், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, பஜாஜ் வெஹிக்கல்ஸ் இருக்குது, பஜாஜ் ஸ்டீல்ஸ் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு தனியால் எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அவர் பேர் தான் நீரஜ் பஜாஜ். ஸோ அவரும் வந்துட்டு சின்ன சின்ன பிஸ்னஸ் தான். ஃபஸ்ட்டு அவர் எலக்ட்ரிக்கல்ஸ் வச்சார், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போய் ஸ்டீல் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போய் வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் ஆட்டோ. ஸோ இவரோட ஏம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்கள ஏம் பண்ணி தன்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எல்லார் வீட்டில் அட்லீஸ்ட் 1 டைமாவது நம்ம பஜாஜோட பிராண்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவர் தான். அடுத்து நான் சொல்ல போகிற பர்சன் யாருன்னா சன் ஃபார்மாக்யூட்டிகல்ஸ். இவங்களோட பிராண்டை நீங்கள் நிறையா மாத்திரைக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வேக்சினோட இதில் வந்துட்டு இவரோட பிராண்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலீப் சங்வி. இவரோட ஹிஸ்ட்ரி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்படின்னா இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? COVID-19 அப்போ நம்ம இந்தியாவில் வேக்சினை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்த ஒரு கம்பெனியில் இவரோட கம்பெனியும் ஒன்று. அதில் பெரிய பங்காற்றி இன்னைக்கு ஹூவோட யூனிசெஃபோட எல்லாரோடையும் கை கோர்த்து எல்லாருக்குமே இன்னைக்கு இந்தியாவில் கோவிட் வேக்சின் நம்ம போட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவர். ஏன்னா இன்னைக்கு நிறையா நாட்டில் கோவிட் வேக்சின் வந்துட்டு இப்போ வரைக்கும் கிடைக்கல. அப்போ இந்தியா வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை வச்சுட்டு எல்லாருக்குமே ஒரு வேக்சின்ஸை கொண்டு வரணும்னா அவர் எந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கம்பெனி அவ்வளோவா தெரியலங்க. சின்ன சின்ன வேக்சின்ஸ் பண்ணார், வேக்சின்ஸோட பேர் மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஒரு கோவிட் வேக்சின்ஸ் அவர் வந்து கஷ்டப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லார் மக்களும் வந்துட்டு இவர் வந்து வாழ்த்தினார். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மனான குமாரலிங்கம் பிர்லா அவங்க என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் ஓன் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஃபார்எவர் 21, அப்புறம் இந்த ஆலியா பட்டுக்கு ரீசெண்டாக கூட கேன்ஸ்க்கு ட்ரெஸ், அந்த பச்சை கலர் ட்ரெஸ் ரெடி பண்ணாங்களே, சபியாஷாஜி அண்ட் ஆலன் சோலி, லூயிஸ் புல், நம்ம பார்க்குற இந்த பிராண்டெல்லாம் இவர் தான் ஓன் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அவர் தான். ஸோ இவரும் சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அவங்க ஒரே ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்திருக்க மாட்டார். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டாருன்னா அது இன்னொரு பிஸ்னஸில் போட்டு அதில் ப்ராஃபிட் பார்த்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன் ஆஃப் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரலிங்கம் பிர்லா. ஒரு நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைரஸ் பூனாவாலா. இவரோட பேர் கட்டணும் இவர் யாருன்னே தெரியல அப்படின்னா இவர் தான் சீரம் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட மேனேஜிங் டைரக்டர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறையா வேக்சின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, நிறைய ஃபாரின் கம்பெனிஸோட டைப் வச்சு. ஸோ இது வந்துட்டு எப்படி நீ வந்துட்டு ஒரு பெரும் வளர்ச்சியாக பார்க்குறேன் இருங்க. நம்ம இந்தியாவில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சரிங்களா? அவங்க குழந்தைங்களுக்கும் வேக்சின்ஸ் போய் சேரும். ஒரு டிபிடி வேக்சின்ஸ், எம்எம்ஆர் வேக்சின்ஸை தாண்டி
COVID-19 சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அத்தனை பேருக்கு வேக்சின்ஸ் வந்து எப்படி கொடுக்க முடியும்? எல்லா நாட்டிலையும் வந்துட்டு வளர்ச்சி இருக்குது, நம்ம இன்னும் வந்துட்டு க்ரோயிங் கண்ட்ரிலே இருக்கும், நம்மளால எப்படி வேக்சின்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க இறங்கி COVID-19 வேக்சின்ஸை எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க. எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன ஊரில் கூட இன்னைக்கு கோவிட் வேக்சின்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும். அவங்க நினச்சாங்களா சின்ன சின்ன வேக்சின்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா மக்கள் அத்தனை பேர் பாதிக்கிற ஒரு இடத்துல நான் ஒரு வேக்சின்ஸை கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து அதை எத்தனை பேருக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுக்கணும். சின்ன சின்னங்க விஷயங்கள் தான் எப்பவுமே பெருசா. அடுத்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானி சொல்லும் போது அவரோட பையன் அனந்த் அம்பானி கல்யாணத்தை எப்படி ஜாம் நடத்தினார். அவர்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குன்னு அவர் பார்க்காத லாஸ் ஆங்க. ஒரு பிஸ்னஸ்ல எவ்வளோ சக்ஸஸ் வருமோ அதுக்கு அதிகப்படியான லாஸ் எதிர்கொண்டா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் அம்பானி அவர்கள் தான். ரிலையன்ஸோட ரிலையன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 49.08 பங்கு தான் அவர் வச்சிருக்காரு. பட் இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு ஒரு செகண்ட் டாப் 2 பொசிஷன்ல வராரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ நிறையா லாஸை பார்த்து நிறையா ஃபெயிலியர் பார்த்து இந்த அளவுக்கு அவர் சின்னதாக பண்ணி இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஜியோ, இன்னைக்கு நம்ம ஐபிஎல்லாம் ஃப்ரீயாக பார்க்குறோம். ஒரு ஐபிஎல்லாம் ஒரு காலகட்டத்தில் காசு கொடுத்து நம்ம ஒரு ஆப்பில் பார்க்க வேண்டியதாக இருக்கும், இல்லை டிவியில் பார்க்க வேண்டியதாக இருக்கும், வெளியெல்லாம் பார்க்க முடியாது, யூடியூப்லலாம் கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப ஃப்ரீயாக இன்னைக்கு வரைக்கும் தன்னோட ஜியோ ஆப்பில் கொடுக்குறாரு. ஸோ இவங்களோட நீங்கள் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் எல்லா பிஸ்னஸ் மேனோட டார்கெட் மிடில் கிளாஸ் பீப்புள். மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணால் வளர்ந்துடலாமான்றது கிடையாது. அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாவே நீங்கள் தானாக வளர்ந்துருவீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரீசன். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மேன் சாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரீசன் அவராக மட்டும் இருக்க மாட்டார். மக்கள் அவருக்கு கொடுத்த நம்பிக்கை, மக்கள் அவரை நம்பி வந்திருப்பாங்க, மக்கள் அவங்கள நம்பி ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், இல்லைனா அதானியாக இருக்கட்டும், நிறையா பேசணும். பட் இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யார் நான் இன்னொருத்தரை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவநாடார். இவர் ஒரு தமிழர் சொல்கிறத தாண்டி தமிழ் மக்களுக்காக நிறையா வேலை வாய்ப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு காலத்தில் பெங்களூர் அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்துட்டு ஐடி கம்பெனிஸ் வந்து பெரிய லெவலில் இருந்துச்சு. நம்ம தமிழர்கள் அங்கே போய் வேறு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு கண்ட்ரிலேயோ போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போது அந்த டைமில் HCL அப்படிங்கிற ஒரு கம்பெனியெல்லாம் வந்துட்டு உருவாக்கி நிறையா தமிழ் மக்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்கள கை நிறைய சம்பாதிக்க வச்சார். ஸோ அதில் அவரும் ஒரு ப்ராஃபிட் பார்த்தாரு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் ஒரு நாள் அது பெருசாக வின் பண்ணும். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நான் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நபரை பற்றி, எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தன் டாட்டா. ஸோ இவர் தன்னோட 66% ஆஃப் ஏர்னிங்ஸை மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்துக்காக இவர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நான் முதலே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்னால மிச்சவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சாவே போதும், இன்னைக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வின் பண்ணிடுவீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவரை ரத்தன் டாட்டாவை சொல்லலாம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டெட்லி டீயாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா ஸ்டீல்ஸ், டாட்டா கெமிக்கல்ஸ், டாட்டா கார்ஸ், நமக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. டாட்டா சொன்னாவே அது என்ன ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவர் வந்து எல்லா மக்களும் வாங்குற மாதிரி 1 லட்சத்துக்கு ஒரு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு பெருமளவில் இல்லை, நிறையா விஷயங்கள் இருந்தனால அது வந்துட்டு போயிடுச்சு. பட் அவர் எடுத்த முயற்சி வந்துட்டு மிகவும் பாராட்டத்தக்க முயற்சி. ஏன்னா எல்லா மக்களாலேயும் வந்துட்டு கார் ஓன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு கார் இன்னைக்கு வந்துட்டு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் எல்லா மக்களுக்கும் ஒரு பைக் ஸ்கூட்டி வாங்குற மாதிரி அவங்களும் ஒரு சின்ன கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ண முதல் மனிதர் உலகத்தில் அவராக மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். மிச்சவங்களுக்கு நல்லது பண்ணணும், மிச்சவங்களும் வளரணும், மிச்சவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் தெளிவாக உண்மையாக ஒரு பிஸ்னஸில் இறங்கினா, சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ, பெரிய ப்ராஃபிட்டோ சின்ன ப்ராஃபிட்டோ, இட்ஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் நல்லது பண்ணணும், நானும் வளரணும், என்னை சுற்றி அவங்களும் வளரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்கிட்டா போதும்,
இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இழந்து பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியல நினைச்சாலும் ஒரு நாள் இது உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருவீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி, VSM மீடியாவிலிருந்து. நன்றி.